Hi student, this is Silamu Max Tuition 11th standard example 1.11. Let S is equal to set of 1, 2 and 3 and the relation ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க. இங்கே 1, 1, 2, 2, 2, 1, 3 and 3, 1. See, first subdivision is row reflexive. If not, state the reason and write the minimum set of ordered pairs to be included to row so as to make it reflexive. இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த ரோன்ற ரிலேஷன் ஒருவேளை ரிஃப்ளெக்சிவாக இல்லைன்னா அதுக்கான ரீசன் சொல்லணும். எந்த ஆர்டர் பேரை இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவாக சேஞ்ச் ஆகுன்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்க்கான ஜென்ரல் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஏ கமா ஏ விச் இஸ் பிலாங்ஸ் டு ரோவில் இருக்கணும். ஓகே, இட் இஸ் மீனிங் ஏ ரிலேட்டட் ஏவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1, 1. ஓகே, அதே மாதிரி 2, 2 இது ரெண்டுமே பிலாங்ஸ் டு த ரோ. பட் இங்கே டோட்டலாக 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் நமக்கு 1, 1, 2, 2 மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே 3, 3ன்ற இந்த ஆர்டர் பேர் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த ரோ. அதனால் இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, இப்போ அந்த 3, 3ன்ற ஆர்டர் பேரை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறதுனால தான் இது ரிஃப்ளெக்சிவாக சேஞ்ச் ஆகும். therefore 3, 3 include the we get row is reflexive. okay, see இப்போ இதை ஜாயின் பண்ணி எழுதி காட்டுறேன். 1, 1, 1, 2, 2, 2, 1, 3 and 3, 1. இப்போ நம்ம புதுசாக இன்க்ளூட் பண்ணுற இந்த 3, 3. ஸோ இதில் ரிஃப்ளெக்சிவ்க்கு 1, 1, 2, 2, 3, 3 தீஸ் 3 இருந்ததுன்னா இதுதான் நம்ம ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 இஸ் ரோ சிமெட்ரிக். இஃப் நாட், ஸ்டேட் த ரீசன். ரைட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் to be included to row so as to make it symmetric and write minimum number of order pair to deleted from row so as to make it symmetric. இங்கே 2 cases கொடுத்துருக்காங்க. ஒன்று மினிமம் ஆர்டர் பேரை இங்கே இன்க்ளூட் பண்ணுறதுனால இது சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகும். அண்டு அந்த மினிமம் ஆர்டர் பேரை டெலீட் பண்ணுறதுனாலும் இது சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ எந்த ஆர்டர் பேரை இதில் இன்க்ளூட் பண்ணணும், எந்த ஆர்டர் பேரை இதில் ரிமூவ் பண்ணணுன்றது தான் இந்த கொஷின். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிற ரிலேஷன் ரோ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிறது. ஜென்ரலாக சிமெட்ரிக்னா அதுக்கான கண்டிஷன் A, B which is belongs to ரிலேஷனில் இருக்குன்னா B, Aவும் belongs to the particular relation. ஓகே, இங்கே 1, 2 சூஸ் பண்ணலாம். at the time இது belongs to the relation row but 2, 1ன்றது does not belongs to the relation. ஓகே, ஸோ இந்த ரீசனால் இது சிமெட்ரிக் இல்லை. அண்டு இது வந்து சிமெட்ரிக். see 1, 3 is belongs to the row, 3, 1 also is belongs to the row. ஓகே, இது சிமெட்ரிக் பட் இது சிமெட்ரிக்காக இல்லை. அதனால் இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னா ஓகே இன்க்ளூட் பண்ணணும்னா இந்த 2, 1 நம்ம இங்கே ஜாயின் பண்ணணும். ஓகேவா? பட் இங்கே இன்க்ளூட் மட்டும் சொல்லலை, இங்கே டெலிட்டடுக்கும் பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 2, 1 இன்க்ளூட் பண்ணிட்டோன்னா row is symmetric. and இங்கே delete பண்ணணும்.
ஸோ எந்த ஆர்டர் பேரை நம்ம டெலீட் பண்ணால் இதை சிமெட்ரிக்காக சேஞ்ச் ஆகுனா இந்த 1,2வை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா இந்த ரிலேஷனில் இருந்து நமக்கு இந்த 1,2க்கான ஒரு பாசிபிலிட்டிஸே க்ரியேட் ஆகாது. அப்படி க்ரியேட் ஆகலைன்னா அது எம்டி செட்டாக இருக்கும். ஸோ எம்டி ரிலேஷனாக இருக்கும். அப்படி எம்டி ரிலேஷனாக இருந்ததுன்னா அது நம்ம சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லிடலாம். ஸோ இங்கே டெலிட்டட் வந்து 1,2. ஸோ அப்படி 1,2வை ரோலேருந்து டெலீட் பண்ணுறதுனால இந்த ரோ இஸ் சிமெட்ரிக். ஓகே, third subdivision. Is row transitive? If not, state the reason. Write minimum number of ordered pairs to be included to row so as to make it transitive, and write minimum number of ordered pairs to be deleted from row so as to make it transitive. So same second subdivision என்னவோ அதே தான், பட் இங்கே transitive கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் இங்கே கொடுத்துருக்கிற ரிலேஷனை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இங்கே transitive. So the general condition for transitive, a comma b and b comma c which is belongs to the particular relation, கண்டிப்பாக a comma cயும் இந்த ரிலேஷனில் இருக்கணும். ஆர் எல்ஸ் இந்த 3யுமே இல்லைன்னாலும் இதை டிரான்சிட்டிவ்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். இது டிரான்சிட்டிவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ 1,1ல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த 1,1 இஸ் நத்திங் பட் a, b. அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது இந்த 1ல் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே ஒரு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று 1,2 ஒன்று, ஒன்று 1,3 ஒன்று. ஸோ நான் ஃபஸ்ட் இந்த 1,2வை சூஸ் பண்ணுறேன். அடுத்து மறுபடியும் a, cன்னும் போது இந்த 1,2வே கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து இந்த 1,3 எடுப்போம். இங்கே இப்போது மறுபடியும் இங்கே 1,3 எடுத்தோம்னா 1 செகண்ட் மறுபடியும் 1,3 தான் நமக்கு கிடைக்குது. ஓகே, இதுவும் டிரான்சிட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ 1,1ல் போவேன். இப்போ நெக்ஸ்ட்டு 1,2ல் சூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பேர் வந்து இங்கே நமக்கு 2ல் ஸ்டார்ட் ஆகிறது 1 மட்டும் தான் இருக்குது. மறுபடியும் 1,2 இதுவே ரிப்பீட் ஆகிடுது. ஸோ இதுவும் நமக்கு டிரான்சிட்டிவாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. 2,2ல் ஸ்டார்ட் பண்ணோன்னா மறுபடியும் பேரே இல்லை, அதனால் இதை நம்ம சூஸ் பண்ண தேவையில்லை. அடுத்து 1,3ல் சூஸ் பண்ணோன்னா அடுத்து 3ல் ஸ்டார்ட் ஆகுது இந்த 3,1, மறுபடியும் 1,1 இங்கே இருக்குது. ஸோ இதுவும் டிரான்சிட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த 3,1ல் செக் பண்ணி பார்க்கலாம். 3,1 அடுத்து 1ல் ஸ்டார்ட் ஆகிறது இந்த 1,1 இருக்குது. மறுபடியும் நமக்கு 3,1 ரிப்பீட் ஆகுது. ஸோ இது டிரான்சிட்டிவ் ஆகிடுச்சு. மறுபடியும் இந்த 3,1 எடுத்துக்கலாம். 1ல் ஸ்டார்ட் ஆகிற 1,1 கம்ப்ளீட்டட். இப்போ 1,2வை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 3,2 வரணும். இந்த 3,2 இந்த ரிலேஷனில் இல்லை. ஓகே, டஸ் நாட் பிலாங்ஸ் டு த ரிலேஷன். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் 3,1ல் ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் இங்கே 1,3. இப்போது a to b இருக்குது, b to c இருக்குது. பட் இங்கே a to c இதுவும் கிடையாது. ஓகே, இந்த 2 பேர் இதில் இல்லாததுனால இதை டிரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லலாம். அக்கார்டிங் டு த கண்டிஷன் 3,1, 1,2 which is belongs to the relation row, but 3,2 doesn't belongs to the relation, and 3,1, 1,3 which is belongs to the relation, but 3,3 does not belongs to the relation. Therefore, it is not transitive. Okay, when it will be changed to transitive now, we have to include in the 3,2 and 3,3. So row is transitive. Okay, and the second one, எந்த மினிமம் ஆர்டர் பேரை நம்ம இதில் டெலீட் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. See, இப்போது இதிலிருந்து இந்த 1,2வை டெலீட் பண்ணோன்னா இந்த லைன் வராது. அதாவது இந்த ரிலேஷன் மேக் ஆகாது. 1,3யை மேக் பண்ணோன்னா டெலீட் பண்ணோன்னா இது மேக் ஆகாது. ஒன் செகண்ட் மறுபடியும் 1,2வை டெலீட் பண்ணனால இங்கே இந்த ரிலேஷனும் மேக் ஆகிறதில்ல. அடுத்து இங்கே இந்த 3,1 நம்ம டெலீட் பண்ணோன்னா நமக்கு இந்த 1, 2, 3 இந்த 3 ரோமே ரிலேஷனாக மேக் ஆகாது. ஸோ இதிலிருந்து நம்ம இந்த 3,1 ரிமூவ் பண்ணுறதுனால ரோ இஸ்
transitive. Okay, so இங்க செக் பண்ணிடலாம். இந்த 3,1 வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். see 1,1 மறுபடியும் 1,2ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் 1,2 இதுவே ரிப்பீட் ஆகிடும். இப்போ அடுத்து 1,1 அடுத்து இங்கே 1,3 எடுத்தோம்னா மறுபடியும் 1,3 இதுவே ரிப்பீட் ஆகும். 2,2 சூஸ் பண்ண முடியாது, எக்ஸெப்ட் ஆகிடும். எனிவே இந்த 3,1 ரிமூவ் பண்ணுறதுனால இது டிரான்சிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு subdivision 4 இஸ் ரோ அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இஃப் நாட், ஒருவேளை இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இல்லைன்னா ரைட் த மினிமம் ஆர்டர் பேர் to be included to row so as to make it an equivalence relation. See, இந்த ரிலேஷனை நம்ம எப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லலாம்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் இந்த 3 ரிலேஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மட்டும்தான் இதை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்ல முடியும். ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற இந்த ரிலேஷனை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரோ இஸ் ஈக்குவல் டு 1,1 1,2 2,2 1,3 அண்டு 3,1 இதை நம்ம கொடுத்துருக்குற ரிலேஷன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரிஃப்ளெக்சிவாக இருக்கிறதுக்கு என்னென்ன ஆர்டர் பேர்ஸை இன்க்ளூட் பண்ணோமோ அதை இன்க்ளூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்க்கு. ஓகே, ரிஃப்ளெக்சிவ்க்கு 3,3 நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஓகே, அடுத்து சிமெட்ரிக். ஸோ இங்கே சிமெட்ரிக் நம்ம 2,1 இன்க்ளூட் பண்ணோம். இங்கே டெலிட்டட் பற்றி நம்ம எழுதலை, இன்க்ளூட் மட்டும்தான். அடுத்து டிரான்சிட்டிவ்க்கு 3,3 அண்டு 3,2. ஓகே, இப்போது இந்த 3,3 இந்த ரிஃப்ளெக்சிவ்க்கும் டிரான்சிட்டிவ்க்கும் இருக்குது. அப்போ டோட்டலாக 1 2 3 இந்த 3 ஆர்டர் பேரை இந்த ரிலேஷனில் இன்க்ளூட் பண்ணி பார்க்கலாம். இது டோட்டலாக இந்த ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவை சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு செக் பண்ணிடலாம். therefore ரோ இஸ் ஈக்குவல் டு 1,1 1,2 2,2 1,3 3,1 அடுத்து இப்போ இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 3,3 அடுத்து 2,1 அண்ட் ஃபைனலி 3,2. ஓகே, இப்போது இந்த 3 கண்டிஷனையும் இந்த ரிலேஷன் மேக் பண்ணுதான்னு செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ்க்கு சி 1,1 2,2 3,3. ஸோ ரிஃப்ளெக்சிவ் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. சிமெட்ரிக் அடுத்து 1,2 இருக்குது, அட் த டைம் 2,1 இருக்குது. ஓகே, 1 பேர் இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து 1,3 இருக்குது, 3,1 இருக்குது. ஓகே, கம்ப்ளீட்டட். பட் நெக்ஸ்ட் பார்ட்டில் இங்கே இந்த 3,2 இருக்குது, பட் 2,3 வந்து இந்த ரிலேஷனில் இல்லை. ஓகே, ஸோ அப்படி இல்லாததுனால இது சிமெட்ரிக்காக ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்காது. இப்போ டிரான்சிட்டிவ் செக் பண்ணிடலாம். ஸோ அந்த 1,1 2,2 3,3 எல்லாம் டிரான்சிட்டிவில் வந்துடும். இப்போ 1,2னா அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது ஒருவேளை 2,1 இருக்கலாம். அப்படின்னா மறுபடியும் 1,1 இதுவே ரிப்பீட் ஆகிடுது. அடுத்து 1,2 சூஸ் பண்ணிவிட்டு 2,3 இல்லை. சி 1 செகண்ட் மறுபடியும் இந்த ஆர்டர் பேரை மிஸ் ஆகுது. ஸோ இது கம்ப்ளீட்டட். அடுத்து 1,3ல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 1,3 ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது 3ல் இருக்கணும். அது ஒருவேளை 3,1 இருந்ததுன்னா 1,1 இருக்குது. அடுத்து 1,3ல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்து பேர் 3, இந்த 2 சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 3,2 சூஸ் பண்ணோன்னா அடுத்து 1,2 இதுவும் சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து 1,3 சூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு 3,3 இருக்கும், மறுபடியும் 1,3 சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஸோ எனிவே இந்த 2,3 இதில் இன்க்ளூட் பண்ணாதான் இந்த ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக சேஞ்ச் ஆகும். எனிவே வி ஹாவ் டு இன்க்ளூடட் ஒன் மோர் பேர் இஸ் 2,3. ஓகே, ஸோ இதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுறதுனால தான் நமக்கு இது ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் இஃப் நாட் இதுக்கான ரீசனை நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் 3,2 which is belongs to the relation, but 2,3 does not belongs to the relation. Therefore row is not equivalence.
ஓகே. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஆர்டர் பேர்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணதுனால இது ஈக்குவலன்ஸாக சேஞ்ச் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ரிஃப்ளெக்டிவ்க்கு 3,3 எடுத்துக்கிட்டோம். ஓகே. அடுத்து சிமெட்ரிக் நம்ம இங்கே இப்போது 2,1 எடுத்தோம். அடுத்து இப்போது நம்ம எடுத்தது இந்த 2,3. அடுத்து டிரான்சிட்டிவில் 3,2. ஆக்சுவலாக இங்கே ஒரு 3,3 இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் எழுதிடாதீங்க, 1 டைம் லிஸ்டட் பண்ணால் எனாஃப். ஸோ இப்போது ரோ இஸ் ஈக்குவலன்ஸ். ஓகே, தேங்க்யூ.